ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது போல் நிறைய யூடியூப் சேனலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் இன்றைக்கு ஒரு ஷார்ட் யூடியூப் சேனல் உண்டு. எப்படி ஒரு ஷார்ட் வீடியோ போடக்கூடிய யூடியூப் சேனலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக தான் இந்த சேனல் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறது பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணுறது, சரியா? ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு சேனலுக்குள்ள போனீங்கன்னா தான் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே போய் பாருங்கள் எத்தனை வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க ஜஸ்ட் வந்து 14 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க, சரியா? ஸோ 14 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் போதாது. ஐ மீன் இவங்க 14 வீடியோ தான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுது. பட் அவங்க ஆல்ரெடியே வீடியோ போட்டு அதை டிலீட்டும் பண்ணிக்கலாம், சரி? ஸோ அப்படி ஒரு ரீசன்ட்டுக்கு. ஸோ அதனால அடுத்து வந்துட்டு மோரை கிளிக் பண்ணுங்கள். மோரை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அது இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல. கீழே வாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லி பாருங்கள். இவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 2025 திஸ் இயர் February 5th. ஸோ இந்த 2ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி 14 வீடியோஸ் தான் இவங்க போட்டிருக்காங்க, சரியா? 14 வீடியோஸ் போட்டிருக்காங்க. 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி? இது வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ. ஸோ இதை அவங்க மேக் பண்ணியிருக்காங்க, சரி? ஓகே, நம்ம இப்போ வீடியோ பார்ப்போம். என்ன வீடியோன்னு சொல்லி ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ நான் பாப்புலரில் வச்சிருக்கேன், சரியா? ஸோ இந்த பாப்புலர் வீடியோ தான். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன், சரியா? ये हाथी का बच्चा है, ये खरगोश का बच्चा है, ये घोड़े का बच्चा है, ये चिड़िया का बच्चा है. ஜஸ்ட் என்னண்டா ஜஸ்ட் ஒரு கேள் ஒன்று உட்காந்துட்டு இது வந்துட்டு எங்கே வர மாதிரி கேட்காங்க. ஐ திங்க் இது வந்துட்டு ஜூனியர், ஐ மீன் ஒரு சில்ட்ரன் சேனல் மாதிரி தான் இருக்குது, சரியா? ஸோ பட் என்ன இருந்தாலும் இந்த சேனலுக்குரிய வியூஸை நீங்கள் பாருங்கள். 20 days இவங்க போட்டு 20 daysல வந்துட்டு 19 மில்லியன். ஸோ 19 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் மோட்டிவேஷன் நீங்கள் வாங்குறாக இருந்தால் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சஸ் தேவை. இது வந்துட்டு எதுக்கு சூட்டபிள்னா இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ, சரி? நம்ம யூடியூப்பில் இந்த பார்க்குறீங்க இந்த வீடியோக்கெலாம் வந்துட்டு 4000 வாட்சஸ் தேவை, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை, சரியா? பட் இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்க்கு என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பல்சரி, பட் 10 மில்லியன், ரைட்? 10 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 10 மில்லியன் வியூஸ் வந்துட்டு அந்த 10 மில்லியன் வியூஸ் வந்துட்டு எவ்வளோண்டா 3 மந்த்துக்குள்ளே, சரியா? நீங்கள் 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கீங்க, சரியா? ஸோ இவங்க வந்துட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்துட்டாங்க. 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் 10 மில்லியன் எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவங்களோட வீடியோ பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஒரு வீடியோவிலே வந்துட்டு அவங்க 19 மில்லியன், ஸோ எக்ஸ்ட்ரா 9 மில்லியன் அவங்க எடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கீழே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் 24 ஹவர்ஸுக்குள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்க போட்ட டேட்லேயே வந்துட்டு பாருங்கள், ஜஸ்ட் 64,000 மட்டும் இருக்கு, சரியா? இப்படி போயிட்டு அடுத்த வந்துட்டு பீக்கில் எடுத்து போயிருக்கு, சரியா? இப்படி தான் போகுது யூடியூப் ஷார்ட்ஸ் வந்துட்டு. எப்படி வைரல் ஆகும், எங்கே வைரல் ஆகும்னு தெரியலை. நீங்கள் வீடியோஸை போடுங்க, போட்டுட்டு ஐ மீன் நீங்கள் அதான் இந்த அல்காரிதம் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணல, சரியா? ஸோ எந்த கண்டென்ட் வந்துட்டு ஹைப்பில் போகும்னு சொல்லி கூட யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நீங்கள் விரும்பின கண்டென்ட் போடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற கண்டென்ட் கூட எந்த லாஜிக்னு நெக்ஸ்ட்டாக விளங்கலை, சரியா? எதனால இவங்க இப்படி ஹைப்பாக போகும்னு சொல்லி தெரியல. இது ஒரு ஜஸ்ட் பேசிக். நான் இப்போ பார்த்த சேனல், இப்போ நான் சில சேனல் வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னத்துக்கு வியூஸ் போகுது, ஏன் வியூஸ் போகுது, நான் என் ஃப்ரெண்டை காட்டினா கூட அவன் கேட்கான் இது என்னத்துக்கு வியூஸ் போகுது, இந்த சேனலில் என்ன இருக்கு, ஏன் இப்படி மில்லியன் கணக்கு, ஜஸ்ட் இன்றைக்கு போட்ட வீடியோ நாளைக்கு பார்த்தா ஒரு மில்லியன் வந்துருக்கும், ஏன் அப்படி போகுது யாருக்கும் தெரியல. ஜஸ்ட் ஒரு அல்காரிதம். இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்னது போல் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன். ஸோ அந்த ஹியூமன் வந்துட்டு அவன் என்ன மைண்ட் சொல்ல பார்ப்பான்னு தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், ஸோ அதனால இருந்து பார்த்துட்டு இந்த ஆடியோ ரிட்டென்ஷன் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அப்போ அதை எவ்வளோ சதவீதம் அவங்க ஸ்வைப் பண்ணாமலுக்கு பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து கூகுள் அந்த சாரி இந்த யூடியூப்ல இருக்க அல்காரிதம் வந்துட்டு இந்த வீடியோ புஷ் பண்ணி மற்றவங்களும் தரலாம், காட்ட மில்லியன் கணக்கில் வியூஸ் அடிச்சிட்டு போகுது, சரியா? ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இருந்தா, யூடியூப்ல ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த நீச்சும் அவசியம் இல்லை, சரியா? எந்த நீச் எப்படி செய்யணும் அவசியம் இல்லை. பட் உங்களோட கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோட, எந்த அளவுக்கு தைரியத்தோட, எந்த அளவுக்கு இப்போ நாளைக்கு இன்றைக்கு சக்ஸஸ் இல்லாட்டி நாளைக்கு வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்றைக்கும் தானே, இந்த கான்ஃபிடென்ட் அதோட ஒர்க் பண்ணுங்க, கிடைக்கும். ஓகே, இந்த நீச்சம் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் இதே வீடியோ நாளைக்கு போட போகிறீங்களா, போடுங்க. போட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 வீடியோவாவது போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 வீடியோவாவது இதே கண்டென்ட். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வந்தால் ஒரே கண்டென்ட்ல வீடியோ போடுங்க, சரியா? ஸோ இன்றைக்கு இந்த கண்டென்ட்ல போட்டுட்டு நாளைக்கு வந்துட்டு மோட்டிவேஷனில் போகாமலுக்கு ஒரே கண்டென்ட்ல வீடியோ போடுங்க. போட்டு அதே கண்டென்ட் ஒரு 50 வீடியோ அடிங்க.
50-51 போடுங்க. சக்ஸஸ் ஆகலையா? ஓகே. அந்த சேனல் அப்படியே வச்சுட்டு இன்னொரு சேனல்ல தொடங்குங்க. இல்லாட்டி அதே சேனல்ல வந்துட்டு கன்டென்ட்ட மாத்தி போடுங்க. கன்டென்ட் மாத்தி 50-50 இல்லாட்டி அப்படி போடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 வீடியோ போட்டுட்டு வியூஸ் வரலன்னு சொல்லி கத்துனா யாருமே ஒண்ணும் பண்ணல. ஸோ ஹெல்ப்லெஸ். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் இப்ப நான் இதையே இவ்வளோ கதைக்க இருந்தா இப்போ பாய்ஸ் ஒரு சைட் இருக்கு. கேர்ள்ஸை யோசிச்சு பாருங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபேஸ் காட்டி போடுறது வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. சூட்டபிள் இருக்கான்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே போல் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கறதுக்கு ஓகே கொஞ்சம் கூச்சிச்சுவாங்க அப்படி இருக்கலாம். ஸோ அப்படியான கேரக்டர் இருக்கலாம். சரியா? ஸோ அப்படியான குழு வந்துட்டு ஏன் பண்ணுன்னு சொல்லி ஆசை இருக்கும். அப்போ யூடியூப் வந்துட்டு பொதுவான பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ இதில் நீங்களும் வீடியோ பார்க்கலாம், நானும் வீடியோ பார்க்கலாம், நானும் வீடியோ போடலாம், நீங்களும் வீடியோ போடலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கேர்ள்ஸும் போடலாம், பாய்ஸும் போடலாம், சின்ன பிள்ளையும் போடலாம், பெரிய ஆளும் போடலாம். சரியா? ஸோ அதனால இந்த வீடியோ வந்துட்டு யாராலையும் எல்லாராலையும் மேக் பண்ண இயலும். சின்ன சின்ன இந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஐ மீன் ட்ரிக்ஸ்னு சொல்றதுனால இந்த வீடியோவே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டு கேப்கட்டில் போய் அந்த வாய்ஸை மோடிஃபிகேஷனை மாற்றிருக்காங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாய்ஸை வந்துட்டு ஒரு ஓல்டான ஒரு ஆள்ற வாய்ஸாக மாற்றலாம். இல்லாட்டி ஒரு யங்கு கேர்ள் சின்ன பிள்ளோட வாய்ஸாகவும் மாற்றலாம். ஸோ அது வந்து கேப்கட்டில் இருக்கு தானே. ஓகே. அடுத்து வந்துட்டு இந்த அனிமேஷன் வந்து கேப்கட்லேயே நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கேன்வா இருக்கு தானே. ஸோ கேன்வாவில் வந்துட்டு அந்த ட்ரா பண்ணி அதையே கொண்டு வந்து செஞ்சுக்கலாம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் தானீங்களோ எந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த விஷயத்தில் இந்த நாலேஜ் ஷேர் பண்ணுறதுல. ஸோ அந்தளவுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். சரியா? ஸோ வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு சில வீடியோஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள இந்த வீடியோஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா எல்லாமே இருக்கலாம். இல்லாட்டி ஏன் இந்த வீடியோ ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா எல்லாமே இருக்கலாம். சரியா? ஸோ அப்படியான வீடியோஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். சரியா? கீழே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பாருங்கள் என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். சரியா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆகிட்டு வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வந்துட்டு கேளுங்க. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணி போடுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய சர்வீசஸ்லாம் இருக்குது. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சர்வீஸ் இருக்கும், வாட்சஸ் இன்க்ரீஸ் பண்ண சர்வீஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஆல் சோசியல் மீடியாஸ் லைக் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படி எல்லா சோசியல் மீடியாஸுடைய வியூஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சர்வீஸ் இருக்குது. பட் அதுக்கு நான் உங்களை கூப்பிடல. நான் உங்களை வந்துட்டு நான் ஏன் உங்களை இந்த குரூப்புக்கு இன்வைட் பண்ணுறேன்னா தான் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு போகிற வீடியோஸை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தரக்கூடிய டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு இருக்கிற ஐடியாக்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே ஷேர் பண்ண நினைச்சிங்களா நீங்கள் அதையும் ஷேர் பண்ணலாம். சரி, அது பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கான வீடியோவில் சொல்ல நினைச்சது தான் சின்ன ஒரு வீடியோ. இது சின்ன ஒரு கான்செப்ட். பட் சின்ன கான்செப்டாக இருந்தாலும் உங்களுக்கு விளங்கணும் எந்த அளவுக்கு யூடியூப் உங்களுக்கு வந்துட்டு ஹை கொடுக்குன்னு சொல்லி. சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ யூனிக்னஸ்ன்னு சொல்லிது. இதே காப்பி அடிச்சு இப்போ நிறைய பேர் போடலாம். பட் அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காம விடலாம். ஐ மீன் அவங்களுக்கு இந்த வியூஸ் கிடைக்காம விடலாம். பட் அதை எஃபர்ட் போடுறாங்க தானே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் யோசிச்சு அதான் அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது. புதுசாக ஒன்று எஃபர்ட் ஒன்று போட்டு அவங்க செய்கிறாங்க தானே. ஸோ அதுக்கு வந்துட்டு யூடியூப் வந்துட்டு கை கொடுத்துருக்கு. ஸோ அவங்களோட லக். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷோ பண்ணது போல் ஜஸ்ட் 14 வீடியோஸ் ரைட். ஸோ ஜஸ்ட் 14 வீடியோஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ D1 million லைக் தட். ஸோ அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பேங்க் கான்செப்ட் இதில் நீங்கள் இவங்க ஹிந்திலாம் வீடியோ போட்டிருக்காங்க. இல்லை ஹிந்திலாம் வீடியோ போட்டிருக்காங்க. பட் இதை நீங்கள் இங்கிலீஷில் மாற்றலாம். இல்லாட்டி நம்ம தமிழில் போடலாம். அது உங்களோட விருப்பம். சரியா? எல்லாத்துலேயும் போட்டாலும் யூனிக் அதிகமாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஆக்கள் இருப்பாங்க. ஒன்ஸ் உங்களோட வீடியோ வந்து பிக்கப் ஆகிட்டா இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக போட வீடியோ சாரி கொஞ்சம் நீங்கள் பார்ப்போம். अरे चलो यार मैं यहाँ. ஸோ லேட்டஸ்ட் வீடியோ ஓகே. லேட்டஸ்ட் வீடியோ 9 டேஸ்க்கு முதல் போட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட்டே ஃபோட்டோக்குள்ளே வந்துட்டு இந்த வரைக்கும் ஸோ 2K தான் இருந்துருக்கு. செகண்ட் டேஸில் வந்துட்டு அப்படியே கூடி இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நிற்கி. சரியா? ஸோ இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தானே. ஸோ உங்களுக்கு விளங்கணும் எந்த அளவுக்கு வியூஸ் போகும்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும். அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள். ஓல்டர் வீடியோவில் வந்து போனால் ஃபஸ்ட் வீடியோ வந்துட்டு 41, 36, 34 அப்படியே போயிட்டு அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. கேட்குறது 413 வந்து ஹை படுத்துடி. ஸோ அடுத்தது வந்து 19 மில்லியன். ஸோ இது வந்து பிக் ஹை உண்டு. ஸோ அடுத்து போயிட்டு அடுத்தது 2.2 மில்லியன், 2.5 மில்லியன், 3 ஓகே இது 3 லேக் உண்டு. இது அப்படியே போயிடுச்சு. சரி. ஸோ இந்த இதில் போகுது. ஸோ தேவைப்படுறவங்க வந்துட்டு இப்படியான சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இதே சேனலை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். யூடியூப் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சும்மா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிட்டீங்களா தான் சேனல் நல்லா க்ரோ ஆகிட்டா இருந்தால் சின்ன எஃபர்ட் தான் போடுவீங்க. பட் வந்துட்டு இப்போ என்ன சின்ன எஃபர்ட் சொல்லணும்னா இருந்தால் இந்த வீடியோ செஞ்சாலுக்கு வந்துட்டு ஒரு 10 வீடியோ செய்கிறது கஷ்டமாக இருக்குமா, 11ஆவது வீடியோ செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள் கடந்து வந்துருப்பார் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுல. ஸோ அதனால் 11ஆவது வீடியோ வந்துட்டு
எப்படி சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் செய்கிறது. இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 வீடியோ கிரியேட் பண்ணி போயிடுவார். சரியா? ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க, வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க, ஒரு 50 வீடியோ டார்கெட் வைங்க, ஷெட்யூல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2, அதுக்கு மேலே போகாதுங்க. ஒரு 2 வீடியோஸை போட்டுட்டு ஒரு டைமை கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 55 வீடியோ போடுங்க. சரியா? போட்டு பார்த்துட்டு அப்படியே சக்ஸஸ் கிடைக்காட்டி அப்போ உங்களை தப்பு இருக்கு, நான் மாற்றுவேன்னு சொல்லி நீச்சல் மாற்றுங்க. சரியா? ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய நீச்சல் இருக்கு, ஏஐ வச்சு செய்கிற நீச்சல் ஆகி நான் ஃபியூச்சரில் கொண்டு வரேன். ஒன் பை ஒன்னாக. சரியா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலான்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வீடியோவை லைக் பண்ணி இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த யூடியூப் சேனல் செய்கிற விஷயங்களை வந்துட்டு இப்போ நம்ம தனியாக செய்கிறதோட நமக்குன்னு ஒரு ஆள் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்களா இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது. ஏன்டா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்குள்ள நமக்கே அலுப்படிக்கும். என்னடா அது ஒரே டொக்கு கொண்டு தட்டிக்கிட்டு ஒரே வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு வியூஸும் போகுதில்லை, அப்படியே நினைக்கக்குள்ள அலுப்படிக்கும். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா உங்களுக்குரிய சர்க்கிளை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிப்பட்டும். இப்போ உங்களோட ஏரியாவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச இல்லாட்டி உங்களோட பிரதர் யாரும் இருப்பாங்க தானே, அப்படியே அவங்களுக்கு இப்படி ஷோ பண்ணுங்கள், இப்படியெல்லாம் ஏர்னிங்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு ஷோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் மேபி நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சேனலில் வந்துட்டு கொஞ்சம் போய்கிட்டு இருக்கேன். அந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுவேன். சரியா? சரி, ஷோ பண்ணி எப்போ ஷோ பண்ணுவேன்னா இருந்தால் மோட்டிவேஷன் கிடைச்சது பிறகு அப்படி நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து இப்போ மோட்டிவேஷன் கிடைக்காட்டி பிறகு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து பிறகு உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வந்துட்டு ஒரு 3 to ஐ திங்க் 1 வீக்கு முதல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 வீக்கும் இல்லை, ஒரு 5 டேஸ்க்கு முதல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, வியூஸ் கொஞ்சம் போகுது லைட்டாக. சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களோட வந்துட்டு அந்த சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கொள்வேன். சரியா? ஸோ நானும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நிறைய இது பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களை நான் எந்த வீடியோ மட்டும் பாருங்கன்னு சொல்லலை, நான் தரதும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் தான். சரியா? ஸோ அந்த நாலேஜை வச்சுட்டு நீங்கள் எல்லா இடமும் போய் செக் பண்ணலாம். ஹிந்தியில் வீடியோ இருக்குது, இங்கிலீஷில் வீடியோ இருக்குது, தமிழில் மேபி தெரியல, நம்ம இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய லைவ் ப்ரூஃபோட எல்லாம் வீடியோஸ் இருக்குது. சரியா? ஸோ பார்த்தாலே மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு இப்போ இன்ஸ்டாவில் டிக்டாக்டோ வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற டைம் காணும் நமக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு, நாலேஜ் எடுத்தாலே ஒரு விஷயம் பார்த்தாலே இன்ட்ரெஸ்ட் வரும் செய்கிறதுக்கு. ஸோ அப்படியான விஷயங்கள் தான் இது. நிறைய வளண்டு கதைச்சிட்ருக்கேன் போல். ஸோ டைம் வேஸ்ட் இல்லை, இது நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் நான் கதைச்சிட்ருக்கேன். சரியா? ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ் கிடைக்காட்டியும் இந்த வீடியோ பார்த்து ஒரு ஆளுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா இருந்தால் அது எனக்கு கிடைக்கிற சக்ஸஸ். ஸோ அதனால் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி யாருக்கு தெரியும், அந்த சேனலும் கூட லைஃபையும் மாற்றலாம். சரியா? ஸோ சக்ஸஸ் ஆகினா உங்களுக்கு தான் பெனிஃபிட். சக்ஸஸ் ஆகலையா ஜஸ்ட் நீங்கள் போட்ட டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆக போகுது. அது நினச்சிக்கோங்க. டிக்டாக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பார்த்த டைம் நினச்சிக்கோங்க. ரெண்டத்தை சொல்ல இருக்கு. சரியா? ஸோ அஸ் அ பிரதரா இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டாக தான் நான் இப்போ கதைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இப்போ யூடியூப் சேனலில் அப்படி வீடியோ பண்ணு இப்படி போடலாம் ஆசை இல்லை. தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைண்டா மற்றவங்கள ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு சேர்க்கணும் ஒன்று ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 30 நாள் ஒரு மாதம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்களேன். ஒர்க் பண்ணால் அந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு ஒரு 30 நாளுக்கு தொடர்ச்சியாக ஒரு ப்ராப்பரான வேலை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு வாங்க, கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முந்தினத்துலாம் போட்ட வீடியோஸ் இருக்கும், கொஞ்சம் அதையுமே பாருங்கள். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.